கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வாலிப தங்கச்சி வந்து தன்னுடைய ஸ்கூலில் தன்னுடைய தகப்பனாரை குறித்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்தை, எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், எங்கள் அப்பா ரொம்ப பர்சனாலிட்டியாக இருப்பார், எங்கள் அப்பா தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹீரோ, எங்கள் அப்பாவுடைய வேலை இது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பனாரை குறித்து ரொம்ப பெருமையாக டீச்சர்ஸினிடத்தில், கூட படிக்கிற சகா மாணவரிடத்தில் எங்கள் அப்பா மாதிரிலாம் யாரையுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பனாரை குறித்த ஒரு பெரிய பிம்பத்தை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மத்தியில், டீச்சர்ஸ் மத்தியில் அந்த குழந்தை ஏற்பாடு செய்தார். அப்போ ஒரு நாள் தன்னுடைய தகப்பனார் ஸ்கூலுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது. அப்போ இன்றைக்கி எங்கள் அப்பா வர்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை மட்டும் இல்லை, அவ கூட படிக்கிற நிறைய பிள்ளைங்க உங்கள் அப்பாவை குறித்து ரொம்ப தான் நீ சொல்கிற, அதனால் கண்டிப்பாக உங்கள் அப்பாவை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பனார் அந்த ஸ்கூலுக்குள்ளே என்ட்ராகும்போது இந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய தகப்பனாரிடத்தில் போய், எங்கள் அப்பாவை இன்றைக்கி நான் எல்லாருக்குமே காமிக்க போகிறேன், எங்கள் அப்பா எல்லாருமே இன்றைக்கி சந்தோஷப்பட போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த தகப்பனார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்டு வந்திருந்தார். ரொம்ப குடித்து அவருடைய வாயை திறந்து பேசும்போது, எப்போவுமே சாராயம் குடிக்கிறவங்களுக்கு அந்த ஸ்மெல்லு வாயில் வரும், அது ரொம்ப பழக்கமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களால என்ன போட்டாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போது வாயை திறந்து நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே குபீர்னு அந்த வாசம் அடித்த உடனே அந்த பிள்ளை இன்னைக்கும் குடிச்சிட்டாப்பா நீங்கள் வந்தீங்க, ஸ்கூலுக்காவது நீங்கள் குடிக்காமல் வந்திருக்கலாம்ல, நான் உங்களை குறித்து நிறைய இந்த பிள்ளைகளிடத்தில் நான் பேசி வச்சுருந்தேனே. அப்போது இந்த குழந்தை அது வரைக்கும் தன்னுடைய தகப்பனார் ரொம்ப நல்லவர், எங்கள் அப்பா மாதிரி யாருமே இல்லைன்னு சொன்ன அந்த பிள்ளை தன்னுடைய தகப்பனாரை தன்னுடைய டீச்சர்ஸுக்கும் தன்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கும் காண்பிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப வெட்கப்பட்டு, சரி வேண்டாம், எதுக்கு எங்கள் அப்பாவை நான் காமிக்கணும், அவர் ரொம்ப சோர்ந்து போனாள். இது உண்மையாய் ஒரு நடந்த சம்பவம். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே இருக்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் எதில் தவறுறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய வேல்யூ, அவர்களுடைய மதிப்பு, நம்முடைய மதிப்பை குறித்து நம்ம நிறைய பேருக்கு என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பிறந்ததே வேஸ்ட்டு, நான் எதற்காக பிறந்தேன்னு தெரியல, நான் ஒரு வேல்யூ உள்ள ஆள் இல்லை, நம்முடைய அழகை வைத்து, நம்முடைய வசதிகளை வைத்து, நம்முடைய சூழ்நிலைகளை வைத்து நம்ம நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் அவ்வளவு நல்லவள் அல்ல, அவ்வளவு தேவை உள்ளவள் அல்ல, நான் தேவை அற்றவன், நான் தேவை உள்ளவனே அல்ல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு கர்த்தருடைய பிள்ளை கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு வேல்யூ உள்ளவங்க அப்படின்ற அந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஒருவேளை நீங்க சொல்லலாம், இன்னைக்கு கூட நீங்க ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கலாம், நான் செத்தா நல்லா இருந்திருக்குமே, நான் இந்த வீட்டை விட்டு போனா நல்லா இருக்குமே, நான் எதற்காக நான் பிறந்தேன், எதுக்காக இந்த உலகத்துல நான் வாழ்றேன், நான் எதுக்குமே உதவாத ஒரு நபரா இருக்கிறேனே, நான் எதுக்கு வேல்யூ, என்னை யார் நம்புறா, என்ன தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளவுதான், நான் செத்து போயிட்டேன்னா அடுத்த நிமிஷத்துல என்னை அடக்கம் பண்ணிட்டு எல்லாருமே என்னை மறந்துடுவாங்க, எனக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, இந்த உடம்புல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒருவேளை உங்களுடைய மனதிலே உங்களை குறித்து ஒரு தாழ்வான எண்ணம் இருக்குமானால் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இல்லை, நீங்களும் நானும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆண்டவரோட வாழ்கிற பிள்ளைகள், இந்த உலகத்திலே கண்டிப்பாக வேல்யூ உள்ள நபர்கள், நம்ம பிரயோஜனமான நபர்கள். நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன், நீங்க வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லி உங்க மனதனுடைய ஆழமரத்தில் நீங்க நினைக்கலாம். இப்ப நினைச்சுக்கங்களேன், ஒருவேளை இந்த உலகத்துல விட்டு நீங்க இப்ப எடுக்கப்பட்டீர்களே, ஆனால் இன்னைக்கு நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு போயிட்டீங்கன்னா நஷ்டம் யாருமே நஷ்டப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாருமே நஷ்டப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களை நம்பி இருக்கிறவர்கள், உங்களை சார்ந்து இருக்கிறவர்கள், நீங்கள் உதவி செய்தவர்கள், நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற திருச்சபை, நீங்க இருக்கிற இடம், கண்டிப்பாக சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை, நீங்கள் வேல்யூ, நீங்கள் தரம் உள்ளவர்களாய் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமே, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், இந்த உலகத்தில் ரொம்ப குறைவான பணத்திற்கு அச்சடிக்கப்படுகிற, குறைவான பணத்திற்கு உண்டு பண்ணப்படுகிற டிஷ்யூ பேப்பரை நீங்க பாருங்களேன், துடைக்கிற பேப்பர், அது என்ன வேல்யூ இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதில் ஒரு பேப்பர் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு பேப்பருக்கு நீங்க பணமே கொடுக்க முடியாது, அதுக்கு வேல்யூவே இல்லை. நீங்க அந்த பேப்பரை எடுக்கணும்னா ஒரு 10 பேப்பர் சேர்ந்து தான் நீங்க 1 ரூபாய் கொடுக்க முடியும்.
10 பேப்பர், அந்த பேப்பரை வாங்குறதுக்கு குறைவான பணமே இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் அந்த ஒரு பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய கைகளை சுத்தமாய் வைக்கிறதுக்கு அந்த பேப்பர் தான் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. மதிப்பே இல்லாத பேப்பர், 10 பேப்பர் சேர்ந்தாதான் மதிப்பே உண்டாகும். ஆனால் அப்படிப்பட்ட உலகத்திலே ஒரு மனிதன் உருவாக்குகிற அந்த பேப்பருக்கு மதிப்பு உண்டாயிருக்குமானால் நான் நம்புகிறேன் 2 கைகளோடு, கால்களோடு, கண்ணோடு, இவ்வளோ பெரிய அழகான சரீரத்தை கொடுத்து கர்த்தர் இத்தனை நாளும் வளர்த்தி ஆதரித்து உங்களுக்கு எலும்புகளை வளர செய்து நரம்புகளை கர்த்தர் பலப்படுத்தி உங்கள் சரீரங்களை இவ்வளவு தூரம் வைத்திருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் ரொம்ப வேல்யூ உள்ள பர்சனாக இருக்கிறதுனால தான் கர்த்தர் உங்களை இத்தனை நாட்கள் வரையிலும் கர்த்தர் நடத்தி வருகிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நீங்க அப்படி நினைக்காதீங்க. வேதத்தில் நம்ம தீர்க்கதரிசியை வாசிக்கிறோம். தீர்க்கதரிசி மிகப்பெரிய தீர்க்கதரிசி எலியா, ஆண்டவருடைய வல்லமையான தீர்க்கதரிசி. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், அவருடைய ஊழியத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கான பேர். எத்தனையோ இடத்துல கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முழக்கமிட்டார்கள். அந்த பாகாலுக்கு முன்பாக நிற்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரையும் அவர் ரொம்ப அழகா காப்பாத்திடுவாரு. அவர் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். மழை வேண்டும் என்றால் வரும், மழை வேண்டாம் என்றால் வராது. அவருடைய வாயினுடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய பவர் இருந்துச்சு. ஆனா அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி ஒரு நாள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. அப்போ அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை சுமந்த அவ்வளோ பெரிய வெற்றியாளனா இருந்த அந்த மனுஷன் ஒரு காலத்துல தான் ஒரு வேல்யூ உள்ள ஆள் இல்லை அப்படின்றது மாதிரி அவருடைய நினைப்பு வந்துருச்சு. அப்பதான் ஆண்டவர் அவனை தட்டி கொடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் அதிகமா இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை மனசு சோர்ந்து போய் உங்க மூலமாய் ஆண்டவர் அத்தனை அற்புதங்களை செய்திருக்கலாம். ஒரு காலத்தில் நீங்க ஒரு பெரிய லீடர்ஷிப்ல நீங்கள் இருந்திருக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள கருவியாக நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அட் பிரசன்ட் எல்லாமே இல்லாதது மாதிரி ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில, சோர்வனுடைய உச்ச கட்டத்தில் நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, நான் ஒரு யூஸ்லெஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குமானால், கர்த்தர் அந்த எலியாவை தட்டி கொடுத்தது போல இன்றைக்கு தட்டி கொடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் அதிகம் உண்டு. நல்ல கரங்களை தட்டி, அதற்காக தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஜீவனோடே வைத்திருக்கிறார். இத்தனை ஆபத்துகள், இத்தனை பிரச்சனைகள் வந்த போதிலும் நம்ம ஜீவனோட இருக்கிறதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் நம்மை ரொம்ப வேல்யூ உள்ளவங்களா கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்க மனசுல, உங்களுடைய இருதயத்தினுடைய ஆழத்துல ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. என்ன எண்ணத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா, நான் நல்லா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும், நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். உங்க வாயிலிருந்து இல்லைன்னா உங்க இருதயத்திலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்துடவே கூடாது. சிலர் தங்களுடைய வீட்டில் சண்டைன்னு ஒன்று ஆரம்பிச்சாலே எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் பிரயோஜனம் இல்லாதவ தானே, நான் பிரயோஜனம் இல்லாதவ தானே, நான் பிரயோஜனம் இல்லாதவன் தானே, நான் எதுக்கு உலகத்தில் உயிரோடு இருக்கிறேன், நான் எதுக்கு உலகத்தில் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை பேசுதாருன்னு தெரியல. ஆனால் ஒரு காலத்துல நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, யாரோ ஒருத்தர் உங்களை அப்படி சொன்னாங்கன்றதுக்காக ஒரு நாட்களும் நீங்க அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களை மலையை போல கர்த்தர் நம்புகிறார். கர்த்தர் உங்களுடைய அசைவின் மூலமாய் அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் மூலமாய் நிறைய பேரை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள நடத்த போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் நடப்பிக்க போகிறார். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஆமென். பாருங்க, ஒரு வாலிப பையனை அவனுடைய வீட்டார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக பைத்தியக்காரன் அப்படின்ற ஒரு பட்டம் சூட்டினார்கள். அவருக்கு கொஞ்சம் மன அழுத்தத்தில், கொஞ்சம் மன நிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான். எப்போ எங்க எதை எடுத்துட்டு போறாருன்னு சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஒரு மனுஷன். பாருங்க, அவன் ஒரு நாள் வெளியில போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வண்டி பெட்ரோல் இல்லாமல் வண்டி நிற்குது. அப்போ அந்த மனுஷனை பார்த்த உடனே அவருக்கு பெட்ரோல் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி பல கிலோமீட்டர் தூரம் அவருக்காக போய் பெட்ரோல் வாங்கி அந்த வண்டியில ஊற்றி அவரை அனுப்புறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, நீங்க யாருப்பா,
நீங்கள் எதுக்கு எனக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னமோ சரியா மனசுக்குள்ள உங்களுக்கு உதவி செய்யணும்னு வந்து தோணுச்சு, அதனால நான் செஞ்சேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை. அப்போ அவர் சொன்னாராமா, பிரதர் நீங்கள் சரியான நேரத்தில் வந்தீங்க, நான் வந்து உயிருக்கு போராடுகிற ஒரு நிலைமையில என்னுடைய ஃபேமிலி நான் விட்டுட்டு வந்தேன், இந்த நேரத்தில் என்னுடைய வண்டி இந்த மாதிரி பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு, கரெக்டான நேரத்தில் அந்த கடவுள் தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த பிள்ளை யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, ஆனால் அந்த இடத்துல ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு அந்த பிள்ளை வந்து பிரயோஜனமாக இருந்துச்சு. அதனால நான் நம்புகிறேன், நம்ம எல்லாருமே நிச்சயமாக பயனுள்ள பாத்திரம். சொல்லுங்க, கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, நான் ஒரு பயனுள்ள பாத்திரம். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பயனுள்ள பாத்திரமா. முழு பலத்தோட சொல்லுங்க. இல்லை, ஆண்டவர் உங்க மூலமா எவ்வளவு அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு, கர்த்தர் எவ்வளவு மகிமையை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. இன்றைக்கு வரைக்கும் இத்தனை சவால் நிறைந்த இந்த உலகத்துல நீங்க வெற்றியாய் வாழ்கிறதே ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுவே ஒரு பெரிய சவால், அதுவே ஒரு பெரிய சரித்திரம், அதுவே ஒரு பெரிய வெற்றி. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க பயனுள்ள பாத்திரம், பயனுள்ள பாத்திரம். ஆமென் சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கு இந்த செய்தி உங்களுக்கு மறக்கவே கூடாது. எப்பவுமே நீங்க உங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த உலகத்திற்கு, சொல்லுங்க, நான் இந்த உலகத்திற்கு தேவை, நான் என்னுடைய குடும்பத்திற்கு தேவை, நான் இந்த சமுதாயத்திற்கு தேவை, நான் இந்த திருச்சபைக்கு தேவை. எப்பவுமே உங்க மனசுல நினைக்கணும், நான் இந்த இடத்துல யூஸ், நான் இந்த இடத்துல தேவை. தேவை இல்லை அப்படின்னு சொன்னா, உங்களை தேவை இல்லை என்று கர்த்தர் நினைத்தால் அடுத்த நாளே ஆண்டவர் உங்களை எடுத்துக்குவாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? தேவை இல்லாத ஒருத்தரை இந்த உலகத்துல வச்சு ஆண்டவர் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாரு. நீங்க படுத்த படுக்கையா இருந்தா கூட நான் நம்புறேன், நீங்க பயனா இருக்கிறதுனால தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா எடுக்குமோ, இல்லைன்னா கர்த்தர் வச்சிருக்க மாட்டாரு. சென்னையில் வந்து ஒரு அம்மா வந்து ஆக்சிடென்ட்டில் போய் மாட்டி தலையிலே அடிபட்டு அவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 22 வருஷம் கோமாவில் இருந்தாங்க, 22 இயர்ஸ். அப்போது ஒவ்வொருத்தர் வந்து ஒரு வருஷம் அவங்களுடைய ஜீவனுக்காக ஜெபம் பண்ணாங்க, 2வது வருஷத்தில் எப்படியாவது அவங்க எழுப்பி நின்னுவாங்கன்னு ஜெபம் பண்ணாங்க. கடைசியில் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஜெபம் பண்ணாங்க, இனி இவங்க எழும்ப மாட்டாங்க. நிறைய பேர் அவருடைய மரணத்திற்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே அவங்களை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 22வது வருஷத்துல ஊழியத்தில் ரொம்ப சோர்ந்து போய் உடஞ்சு போய் ஊழியமே வேண்டான்னு விட்டுட்டு போகிறதுக்காக ஒரு மனுஷன் கடைசியாக அவர் ஊழியத்தை விடலான்னு சொல்லும்போது ஒருத்தர் போய், இல்லை பிரதர், இந்த பக்கத்தில் ஒரு அம்மா வந்து ஒரு 22 இயர்ஸாக வந்து பலவீனமாக இருக்காங்க, அந்த அம்மா வந்து இப்போதான் சமீபம் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இறந்து போனாங்க, 22 இயர்ஸ் ஆண்டவரை மறுதளிக்கவே இல்லை, அவங்க ஆண்டவரை ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க, வசனம் வாசிட்டே இருந்தாங்கன்னு சொன்ன உடனே அவங்களுடைய அடக்க ஆராதனைக்கு போறாரு. நல்லா நினைச்சுங்க, ஊழியம் வேண்டான்னு விட்டுட்டு போறாரு, நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு போகும்போது அந்த 22 வருஷமாய் கோமோல படுத்திருந்த அந்த அம்மா இறந்து போன அன்னைக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லாம அந்த அடக்க ஆராதனைக்கு போறாரு. அந்த அடக்க ஆராதனையில எழும்பி நின்று அந்த ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாம் சாட்சி சொல்றாங்க, இந்த அம்மா இந்த 22 வருஷத்தை எப்படி கடந்தாங்க, இந்த 22 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி 22 வருஷத்திலே அந்த குடும்பத்திற்கு ஒரு மிக பிரயோஜனம் உள்ள பாத்திரமா இவங்க படுத்த படுக்கையா இருந்ததுனால எங்க குடும்பத்தில் இவ்வளவு பெரிய blessing வந்துச்சு அப்படின்னு சொன்ன சாட்சியை கேட்டு முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து மறுபடியும் ஊழியம் செய்வேன் வாக்கு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வல்லமை உள்ள தேவனுடைய ஊழியக்காரராய் அவர் இருக்கிறார். அப்ப நான் நம்புறேன், 22 இயர்ஸ் கோமோல படுத்திருந்த ஒரு அம்மா ஒரு சோர்ந்து போன ஒரு ஊழியக்காரனை எழுப்புகிறதற்கு கர்த்தர் அவருடைய சாட்சியை பயன்படுத்த முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவு மோசமான சூழ்நிலையில இருந்தாலும், எவ்வளவு பாதிப்புக்குள்ளே இருந்தாலும், நீங்கள் தேவை, நீங்கள் அவசியம், நீங்கள் முக்கியம், நீங்கள் அவசியம். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட நான் இருப்பேன். நீ பயனுள்ள பாத்திரம், நீ பயனுள்ள பாத்திரம், நீ பயனுள்ள பாத்திரம். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, உங்களுடைய காரியங்களை வைத்து நான் யூஸ்லெஸ் அப்படின்ற அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்துடவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த உலகத்திலே இருக்கிறவர்களுக்கு உங்களால நன்மை இருக்கோ இல்லையோ, நீங்கள் பரலோகத்தின் தேவனை ஆராதிக்கும் போது அவர் மகிமைப்படுகிறார். அவர் உங்களை இந்த உலகத்திலே எந்த நோக்கத்திற்காக கர்த்தர் வேறு பிரித்தாரோ அந்த நோக்கம்
நிறைவேறி கொண்டே இருக்கிறது. உங்க இருதயம் உடைஞ்சு போய் வந்திருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்காகவே தெளிவா பேசுறாரு. இவ்வளவு சம்பாரிச்சு இத்தனை பெரிய ஒரு ஹை போஸ்ட்ல இருந்துட்டு இத்தனை பேருக்கு ஆறுதலா இருந்துட்டு உங்க மனசுக்குள்ள நான் ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு வரலாமா? நான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்க மூலமா ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்கிறார். அம்மாங்க நிறைய பேர் உங்களுடைய சமையல், உங்களுடைய சாப்பாட்டுனால உங்க பிள்ளைங்க இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்க. உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் நீங்க இல்லைன்னா உங்க பிள்ளைங்க என்ன ஆயிருப்பாங்க, உங்க குடும்பம் என்ன ஆயிருக்கும்? நீங்க நினைச்சு பாருங்களேன். ஒருவேளை உங்களுடைய கணவனார் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாம், உங்க மனைவி உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லிடலாம். அவங்க ஒரு வார்த்தையை நீ ஒரு என்ன உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனசு உடைஞ்சு போயிடலாம். நீங்க நினைச்சு பாருங்க, அவங்க வார்த்தையை கேட்டு நீங்க சோர்ந்தே போகாதீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய நோக்கத்தோடே கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஒருவேளை அதை புரிஞ்சுக்காம இருக்கலாம், உங்களுடைய சொந்தங்கள் ஒருவேளை புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை நீ எனக்கு மிகவும் பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரம், நீ எனக்கு மிகவும் பிரயோஜனமுள்ள பாத்திரம். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை, அப்படின்னா நம்மளை நான் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷன், நான் யூஸ்லெஸ் அப்படின்னு நம்மை நினைக்க வைக்கிற 3 விதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. அதை உங்களை விளக்கி காண்பிச்சு அந்த சூழ்நிலையை நம்ம ஜெயிப்பதற்கு கர்த்தர் பலன் தருவார். வாசிக்கலாமா? எல்லாரும் யோனாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? இன்னொன்று இல்லை, வாசிக்கலாம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பை உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களை இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இந்த யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் உண்மையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்த ஒரு மனுஷன் யார் அப்படின்னா இந்த யோனா தான் தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்தான். என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவன் கர்த்தர் அவன் எங்க போக சொன்னாரு? மகா நகரமாகிய நினிவேவுக்கு ஆண்டவர் போக சொன்னார். இந்த நினிவே என்கிறது ஒரு பெரிய சிட்டி, 3 நாட்கள் பிரயாண தூரம் போகிற அளவிற்கு இது ஒரு அந்நிய தேசம், ஒரு பெரிய கண்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த யோனா எங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா, இஸ்ரவேலிலே பிரிஞ்சிருக்கிற மீதியா இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தின் நடுவில் இவர் ஒரு மிஷனரியை போல ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். அவர் ஒரு சின்ன இடத்துல ஊழியம் செய்கிறார். ஆனா ஆண்டவர் அவரை என்ன சொல்றார் அப்படின்னா, எப்பா நீ மகா நகரமாகிய நினிவேவுக்கு நீ போ, அங்க உனக்கு ஒரு பெரிய ஊழியத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா இவருடைய வேல்யூ இவருக்கு புரியல, இவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன்னு இவருக்கு தெரியல. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை மாறி நினிவேவுக்கு போக வேண்டிய இந்த தீர்க்கதரிசி தர்ஷீஷுக்கு போற. அப்போ போகிற வழியில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கடல் பயங்கரமா கொந்தளிக்குது. அவங்க எல்லாம் இப்போ சாக போறாங்க. அப்ப அவங்க சீட்டு போடுறாங்க. சரி, யாரால வந்துருச்சு இந்த கொந்தளிப்புக்கு, யார் காரணம்? உடனே சீட்டு யோனாவின் பேர்ல விழுகிறது. உடனே அவங்க கேட்கறாங்க, நீ யாருப்பா, நீ எங்க இருந்து வந்திருக்கிற, சீட்டு உன் பேர்ல விழுந்திருக்குது. உடனே இதை யோனா சொல்றாரு, கரெக்ட் தான், நான் தேவனுக்கு பயபக்தியாய் வாழ்ந்தவன், ஆண்டவருடைய ஊழியக்காரன், இந்த புயல் வருகிறதற்கு வேற யாருமே காரணம் இல்ல, நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அந்த ஜனங்கள் சொல்றாங்க, சரி இந்த புயல் அமைதி ஆகிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என் கூட சேர்ந்து எல்லாரும் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கலாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருடைய கோபம் என் மேல இருக்குது, கர்த்தரிடத்துல நான் மன்னிப்பு கேட்டா சரியாயிரும், இல்ல அப்படின்னு சொன்னா என்னை கொண்டு போய் தர்ஷீஷ்ல கொண்டு போய் நீங்க நினிவேல கொண்டு போய் என்னை விட்டுட்டு வந்துருங்க, சரியாயிரும்னு சொல்ல வேண்டியவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த இடத்துல என்னை தூக்கி நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க, என்னை தூக்கி கடல்ல போடுங்கன்றான். ஒரு தீர்க்கதரிசி, மிகப்பெரிய தீர்க்கதரிசி,
அவனை நம்பி ஆண்டவர் அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே இருந்ததை விட மிகப்பெரிய ஊழியம் அவனுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அவனை பட்டணத்திற்கு அனுப்புறாரு. ஆனா அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, இனி நான் வாழல, இனி இந்த உலகத்துல நான் இருக்கிறதுக்கு நான் விரும்பல, என்னை தூக்கி கடல்ல போடுங்க. ஆனா அந்த ஜனங்கள் வந்து இவனுடைய வேல்யூ என்னன்னு இந்த யோனாவுக்கு தெரிகிறதோ இல்லையோ, யாருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே தங்களுடைய சரக்குகள் எல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி, எப்படியாவது சரி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. சரி பண்ண முடியல, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. கடைசியில் அவர்கள் வந்து ஒன்றுக்குமே வழி இல்லாம அவனை தூக்கி அந்த கடலுக்குள்ள போடும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவனுடைய ரத்த பழிக்கு நாங்க என்ன இல்லை, நாங்க பாத்திரம் அல்ல. அப்பவும் அவன் வந்து மன்னிப்பு கேட்கலாம், ஆண்டவரிடத்துல திருந்தலாம், ஆண்டவரிடத்துல மாறலாம் அப்படின்னு ஒண்ணுமே அவனுக்கு தோணலை. என்னை தூக்கி கடல்ல போடுங்க, கடலுக்குள்ள ஒரு மீனை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு யோனாவுக்கு தெரியாது. செத்தா கூட சாவேனே தவிர நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக எனக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஏன் இந்த முடிவை எடுத்தார் அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையிலே கற்பனை பண்ணி இருந்தது. அப்படின்னா போகவே கூடாதுன்னு நினைச்ச ஒரு தேசம் எங்க அப்படின்னு சொன்னா, அவன் வந்து நினிவேவுக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சான். அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு தோல்வி, அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு ஏமாற்றம், அந்த மனுஷன் இந்த உலகத்திலே நான் ஒரு பயனுள்ள பாத்திரம் அல்ல என்கிற ஒரு முடிவுக்கு அவனை கொண்டு வந்து நிறுத்திருச்சு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில நீங்க கற்பனை பண்ணி இருக்கலாம், நீங்க ஒரு பெரிய விசாலமா நீங்க நினைச்சிருக்கலாம், நீங்க நினைச்சது மாதிரி, நீங்க விரும்பினது மாதிரி, நீங்க ஆசைப்பட்டது மாதிரி நடக்காம உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை, நீங்க போகவே கூடாதுன்னு நினைச்ச அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள், நீங்க நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலைக்கு மட்டும் கண்டிப்பா போக மாட்டேன்னு நீங்க பல நாட்களாக நினைத்திருந்த நினைவுகள், அந்த எண்ணங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு இப்ப நீங்க நினைக்காத ஒரு தோல்வி, நினைக்காத ஒரு வேதனை உங்க வாழ்க்கையில சூழ்ந்தது நிமித்தமாக, வேண்டாம் நான் இந்த உலகத்துல பயனுள்ள பாத்திரம் அல்லன்னு நீங்க நினைப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறையவே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைச்சுக்குங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்த, ஆசைப்பட்ட, விருப்பம் உள்ள, நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பாதையில போனா மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும், அந்த பாதையில போனா மட்டும்தான் நான் சக்சஸ்ஃபுல்லான ஆளு, அந்த பாதையில இருந்தா மட்டும்தான் நான் வந்து ஒரு வெற்றி உள்ள நபர் அப்படின்னு நீங்க ஒரு நாள் நினைக்காதீங்க. நீங்க ஒரு நாள் நினைக்காதீங்க. உங்களையும் என்னையும் பயன்படுத்துகிற கர்த்தர், அவர் அனுமதிக்கிற பாதை எதுவா இருந்தாலும் அதிலே பயன்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்க வாழ்க்கையில நான் யூஸ்லெஸ் அப்படின்ற அந்த வேர்டை நீங்க எப்ப பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்கள் நினைத்தது போல நடக்காவிட்டும் போது, இல்லை உங்க வாழ்க்கையில வந்து எதிர்பாராத ஒரு தோல்வி உங்க வாழ்க்கையில வரும்போது, நான் பயனற்ற பாத்திரம்னு நினைக்காதீங்க. என் தேவன் அந்த இடத்திலையும் என்னை அற்புதனாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல பாருங்க, எவ்வளோ பெரிய வெற்றி பாருங்க. மகா நகரமாகிய நினிவே 3 நாள் பிரயாண தூரம், 3 days, 3 நாள் அந்த தேசத்தை வத்து அவன் சுற்றி பார்த்தாதான் அதுக்கு பிரசங்கம் பண்ணி முடிக்க முடியும். ஆனா யோனா எத்தனை நாள் போனான்னு வேதம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, 1 day, ஒரு நாள், 3 நாள் போல. அந்த தேசத்துல இருக்கிற 3 வச்சு ஒரு பாகத்துல இருக்கிறவங்களுக்கு கூட இன்னும் போய் அவன் வந்து சுவிசேஷம் அறிவிக்கல. அந்த ஒரு பாகத்துல இருக்கிற ஜனங்கள் இவனுடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி அந்த பேசின அந்த செய்தி அப்படியே அந்த முழு உலகத்திலையும், நினிவே பட்டணத்துக்கு முழுவதுக்கும் ஸ்பிளிட் ஆகி, ராஜா முதற்கொண்டு சின்ன குழந்தைங்க வரைக்கும், ஆடு மாடுகள் வரைக்கும் எல்லாமே அப்படியே உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஒரு பெரிய எழுப்புதல். இந்த எழுப்புதலுக்கு யார் காரணம் சொல்லுங்க? இந்த எழுப்புதலுக்கு யார் காரணம்? யோனா காரணம். இவ்வளவு பெரிய எழுப்புதல் இவனால தான் வந்துருச்சு, இவனுடைய ஒரு பிரசங்கத்தினால வந்துருச்சு.
ஆனால் அதை குறித்து கூட சந்தோஷமாக முடியாத அளவிற்கு அவனுடைய மனசில் ஒரு இறுக்கம், ஒரு மன அழுத்தம். நான் ஏன் இல்லை இல்லை இல்லை, இது உண்மையிலே ஆண்டவர் அந்த இடத்துல வந்து யோனாவை கடிந்து கொண்டார். யோனாவுக்கு இதுவரைக்கும் பாடம் கற்பித்து கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைக்கல, ஆனா இப்போ ஒரு பாடம் கற்பித்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவன் தங்க போற இடத்துல வெயில் அடிக்கும் போது ஒரு ஆமணக்கு செடியை கர்த்தர் முளைக்க பண்ணுகிறார். இந்த ஆமணக்கு செடி முளைச்ச உடனே யோனாவுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா அடிக்கிற ஏற்கனவே கோபம், இந்த கோபத்தின் மத்தியில் வெயில் அடிச்சா இன்னும் கொஞ்சம் கோபம் வரும். எப்பவுமே கோபம் இருக்கும்போது ஒரு ஏசியில் போய் உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் தனியும். கோபம் இருக்கிற டைமு இன்னும் கொஞ்சம் உங்களை வெயிலில் நடக்க விட்டாங்கன்னு வைங்களேன், கோபம் இன்னும் உச்சிக்கு ஏறும். அப்போ இவருக்கு ரொம்ப கோபம் அதிகமாக இருக்கும்போது ஒரு ஆமணக்கு செடி முளைச்சி நிழல் கொடுத்தோன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஆனால் இவர் சந்தோஷப்பட்டு முடிகிறதுக்குள்ளேயே ஒரு பூச்சியை கர்த்தர் கட்டளையிட்டு ஒரே நாளில் ஆமணக்கு செடி முழுவதையும் சொல்லி முடிச்சிருச்சு. பார்த்தா குச்சியா நிற்கிது, வெயில் அடிச்சா உச்சி மண்டைய புழக்குது. உடனே முடியல அவரால், அப்படியே சபிக்கிறாரு. என்ன அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஏண்டா நேற்றைக்கு வளர்ந்த அந்த ஆமணக்கு செடிக்காக இவ்வளவு நீ சொல்லிட்டு இருக்கிறியே, அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். யாரு? ஆண்டவர் கேட்கிறார். இப்ப என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? அதற்கு நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருப்பது நல்லது. யார்கிட்ட எந்த அளவிற்கு கோபம் இருக்கும் பாருங்களேன். அடுத்த வசனம், அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைக்கிறதும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போகிறதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ என்றார். கர்த்தர் பாடத்தை கற்பிச்சு கொடுக்கிறார். நன்றி இருக்காப்பா உனக்கு, நீ வளர்க்கல, நீ ஒண்ணுமே செய்யல, எல்லாத்தையும் கட்டளை இட்டது நான். ஆனால் உனக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னால் ரொம்ப எரிச்சல் வருது, ரொம்ப எரிச்சல் வருது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் யூஸ்லெஸ் அப்படின்ற வார்த்தையை இனி உங்கள் வாயிலிருந்து நீங்கள் சொல்லக்கூடாது. எப்போ சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காததுனாலே நீங்கள் தோல்வியானவர்கள் அல்ல. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காததுனாலே, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு தோல்வி உங்களுக்கு வந்ததுனால நீங்க ஒரு நாளும் யூஸ்லெஸ் கிடையாது. சொல்லுங்க, நீங்க யூஸ்லெஸ் கிடையாது. நீங்க பயனுள்ள ஒரு பாத்திரம், நீங்க ஒரு பயனுள்ள பாத்திரம். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாய் நீங்க நினைச்சது மாதிரி நடக்கல, எல்லாருக்கும் இது இருக்குது, நான் இப்படித்தானே ஆசைப்பட்டேன், இதற்காக திட்டம் போட்டேன், இதற்காக பிளான் பண்ணேன், ஆனா எதுவுமே நடக்கலன்னு சொன்ன உடனே அவ்வளவுதான் பயனற்ற பாத்திரம்னு நினைச்சா கையை உயர்த்தி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஒரு பர்பஸை நினைச்சிருந்தாலும் ஆனால் நீங்க என்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் அது சாதாரண அல்ல, அது அசாதாரணமானது, அது மேலானது. அந்த சூழ்நிலையிலே, அந்த வழியிலே நீர் என்னை கொண்டு போய் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறீர், ஆண்டவர் வல்லவராயிருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு விசை கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு கடையில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கடையில் வந்து 80% 80% டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. 80 ஒரு பொருள் வந்து விற்கிற விலையிலிருந்து 80% குறைவு. ஸோ 80% அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் தான். அது வந்து வாங்குறதுக்கு அந்த ரேட்டுக்கு நமக்கு கிடைக்காது. அப்போ வந்து அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த கண்ணாடி ஃப்ரேம் போட்ட நிறைய ஃபோட்டோஸை வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலரான ஃபோட்டோஸ், அப்படின்னா வந்து சர்க்குலராக இருக்கிற மனிதர்களுடைய ஃபோட்டோஸை உள்ளே வச்சு அந்த மாதிரி வந்து ஃப்ரேம் ஒரு கொஞ்சம் கிடக்குது. அது சீப் அப்படின்னா டெட் சீப், அப்படின்னா வாங்கவே முடியாது, அதை வந்து எவ்வளோ கொடுத்தாலும் செய்ய முடியாது. அதில் வந்து ஒரு 10 போர்டு பக்கத்தில் இருந்துச்சு. உடனே நானும் பாஸ்டம்மாவும் அங்கே போயிருந்தோம் அந்த கடைக்கு. அப்போ அவங்க வந்து ஒரு சில பொருள் எடுத்தாங்க. நான் வந்து இந்த 10 போர்டையுமே கையில் எடுத்து அந்த பில்லிங்காக வைக்கும்போது
பாஸ்டர் அம்மா என்னை பார்த்து கேட்டாங்க, என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு, என்ன இந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து விலைக்கு போட போகிறீங்க, இதில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, சரியா என்ன ஃபோட்டோ இருக்குது, நடிகர்களுடைய ஃபோட்டோலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. உடனே நான் சொன்னேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க, பொறுத்திருந்து பார் அப்படின்னு சொல்லி அப்புறம் எடுத்துகிட்டு வந்து அதை ரொம்ப விலை குறைவாய் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து அது பின்னாடி இருக்கிற அந்த நிப்பு இருக்குது பாருங்களா, அதை பிரிச்சிட்டிங்கனாலே உள்ளே இருக்கிறது வெளியே வந்து அப்படியே பிரித்து உள்ளே இருக்கிற அந்த படத்தை மட்டும் கசக்கி போட்டுட்டு அழகான ஒரு வசனத்தை அதில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் நல்லா ஒட்டி அப்படியே கொண்டு மாட்டின உடனே, என்ன இவ்வளோ விஷயம் இதுக்குள்ளே இருந்துச்சா, நீங்கள் நான் வந்து அதை வந்து டிஸ்கவுண்ட் போட்டு 80% போடும்போது அதில் இருக்கிற ஃபோட்டோவை நான் பார்க்கல, அது எதுக்கு யூஸ் ஆகும்னு தான் பார்த்தேன். நான் இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், இது எப்படி பயன்படும் அப்படின்னு பார்த்த உடனே எனக்கு என்ன மனசுல தோணுச்சு அப்படின்னா, கடையில் போய் ஒரு வசனம் போடுவாங்கன்னா கண்டிப்பா 200 ருபீஸ் வரும், இது 25 ரூபாய், நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது ஒரு 20 ரூபாய், சேர்த்தா 45 ரூபாயில் போர்டு முடிஞ்சிடும், அப்படியே தொங்க விட்டா அவ்வளோ அழகா இருக்கும் அந்த வசனம். உடனே அப்போ அது செய்யப்பட்ட நோக்கம் வித்தியாசமானது, அதை உண்டு பண்ணினவன் வித்தியாசமான நோக்கத்துக்காக உண்டு பண்ணினான். ஆனா இப்போ அது பயன்படுகிறது வித்தியாசமான ஒரு நோக்கத்திற்காக பயன்படுகிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க கற்பனை, உங்க படிப்பு, உங்களுடைய திறமை, நீங்க வளர்ந்தது, நீங்க உங்களை கட்டுக்கோப்பா வச்சிருந்தது எல்லாமே ஒரே ஒரு ஆங்கிள் நீங்க வச்சு ஒரு டார்கெட்டை வச்சு இதுதான் இதுதான் இதுதான், இதுக்காக உங்களை பிராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், இதுக்காக நிறைய நீங்க இழந்திருக்கலாம், இதற்காக நீங்க படிச்சிருக்கலாம், இதற்காக நீங்க விட்டு கொடுக்கலாம். ஆனா இப்போ அந்த பர்பஸ் முழுவதுமா சால்வே ஆகாம அதுல ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சதுனால நீங்க நிறைய பேர் நான் யூஸ்லெஸ்ன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை நீங்க கற்பனை பண்ணது, நீங்க உருவாக்குனது, நீங்க விட்டு கொடுத்தது தோல்வியா இருந்தாலும் கர்த்தர் இன்னொரு பக்கத்தில் உங்களை வழிநடத்தி உங்களை காப்பாற்றி நல்ல கரங்களை தட்டி, நீங்கள் பயனுள்ள பாத்திரம், நீங்கள் பயனுள்ள பாத்திரம், நீங்கள் பயனுள்ள பாத்திரம், கர்த்தர் உருவாக்குன ஒரு பாத்திரமும் பயன்படாத பாத்திரம் அல்ல. கர்த்தர் நிச்சயம் உங்களை பயனுள்ள பாத்திரமாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? மனசுக்குள்ளே இருந்து அப்படியே தூக்கி போட்டுருங்க. என்னுடைய தோல்வி, நான் என்னுடைய பயன்பாட்டை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பா தடை பண்ணாது. நீங்க வேதத்தில் ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை எடுக்கிறீர்களா? 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனம். அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டிற்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். கவனிங்க, இப்போ இந்த அகித்தோப்பேலை குறித்து நிறைய செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த அகித்தோப்பேலுக்கு என்ன மனசுக்குள்ள அப்படின்னா இவன் தாவீதுக்கு ஒரு பெரிய ஆலோசனைக்காரனா இருந்தான், ஒரு நல்ல போஸ்டிங், ஒரு நல்ல மதிப்புக்குரியவன். இப்போ தாவீதுனுடைய கதை முடிஞ்சிருச்சு, இப்போ அவனுடைய மகன் தான் அடுத்த லீடர்னு தன்னுடைய மனசுல நினைச்சு இவன் அழகா போய் அவன்கிட்ட சேர்ந்து இனி அடுத்த ராஜா, இனி அவரை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை, அவருடைய பையன் தான் நமக்கு முக்கியம்னு சொல்லி தன்னுடைய பையனிடத்துல போய் சேர்ந்து அவனுக்கு ஆலோசனைக்காரனாய் மாறினான். பெரிய திட்டம், பெரிய பிளானு. சரி, அவங்க அப்பா நமக்கு 4ல் 1 மாதிரி தான் அவங்க அப்பா வச்சிருந்தாரு, ஆனா அவங்க பையன் நம்மளை நம்பர் 1 வச்சிருப்பான், நம்ம சொல்ற வார்த்தை ஒண்ணுமே தட்ட மாட்டான்னு சொல்லி பெரிய கற்பனையோட போய் ஜாயின் பண்ணி தன்னுடைய முதல் ஆலோசனையை தி பெஸ்டா ரொம்ப அழகாய் ஞானமாய் ஆலோசனை சொல்லிட்டாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தம் பண்ணினா. நான் சொல்லியிருக்கிறேன், தாவீதுக்கு யாருக்காக ஜெபம் பண்ணவே இல்லைங்க. தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ எதிரிகள் அவனுக்கு முன்பாக வந்தாங்க, அந்த எதிரிகளை எல்லாம் அழிச்சிருங்க ஆண்டவரேன்னு தாவீது ஜெபம் பண்ணவே இல்லை. தாவீது எதிரியா மாறின ஒருத்தனுக்காக ஜெபம் பண்ணான்னா யாருக்காக தெரியுமா? அகித்தோப்பேலுக்காக தான் ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குவீராக ஜெபம் பண்ணான். காரணம் என்னன்னா, அகித்தோப்பேல் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டான். இந்த அகித்தோப்பேல் தனக்கு நினைச்சது, தான் பதில் சொன்னது நடக்கல, சக்சஸ்ஃபுல்லா இல்லை.
அப்சலோம் வந்து அப்படியே ஊசாய் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இவனுடைய வார்த்தையை வந்து வேணாப்பா, இந்த டைம் நீ சொன்னது அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கலன்ட்டாரு. இந்த ஒரே ஒரு ரிஜெக்ஷனை, தோல்வியை, இனி நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சு வேதம் சொல்லுது, தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது உடனே ஸ்பாட்ல முடிவெடுத்து நான் இனி யாருக்குமே பிரயோஜனப்பட மாட்டேன்னு சொல்லி நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவரே, ஏதோ ஒன்று உங்களுடைய கற்பனையின்படி நடக்காவிட்டதுனால நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல. அந்த வழியிலே உங்களை ஜெயிக்க பண்ணாததை இந்த வழியிலே உங்களை ஜெயிக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. எப்படினாலும் நம்ம பயனுள்ள பாத்திரமா மாறினா போதுமானதே. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுடைய வீட்டில் எத்தனையோ பொருள் வாங்கியிருக்கிறீங்க. வாங்கும்போது ஒரு பர்பஸை நினச்சி வாங்கியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் வாங்கின அத்தனை பொருளையும் நீங்கள் வாங்கின பர்பஸுக்காக மட்டும் யூஸ் பண்ணீங்களா, இல்லை வேற பர்பஸுக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்களேன். நீங்கள் வாங்கினது ஒன்று, உங்களுடைய விருப்பம் ஒன்று, நீங்கள் பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் இன்னைக்கு அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது இன்னொன்று. கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்க ஒரு பயனுள்ள பாத்திரம். கோடிகளுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். லட்சங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். இந்த தோல்வியினால் உங்க வாழ்க்கையே தோற்று போனதாக அர்த்தமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரத்திலே இருக்கிற அலங்காரமான கிரீடம் உன்னை ஜாதிகளுக்கு தலைவனாய், உன்னை ஜாதிகளுக்கு தலைவியாய் உன்னை நான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். இந்த ஒரு தோல்வியை பார்த்து சோர்ந்து போகாதே. இந்த ஒரு அவமானத்தை பார்த்து சோர்ந்து போகாதே. உங்களுக்குள்ளே இருக்கிற பெரிய ஆண்டவர் உங்களை படைத்த நோக்கத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவன் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நான் சாகணும் அப்படின்னு நினைச்சதற்கு இரண்டாவது காரணம் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம், 2ஆம் அதிகாரம் இல்லை 1ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கவனிங்க, ஆண்டவர் நினிவேவுக்கு போகிறதற்காக இவருக்கு சொன்னாரு. ஆனா இவனுக்கு இந்த யோனா தீர்க்கதரிசிக்கு நினிவேவுக்கு போறதுக்கு சுத்தமா அவருக்கு பிடிக்கல, வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டாரு. இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று நாம் விலகணும் அப்படின்னு முடிவு எடுத்து அங்கே தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பல் ஏறி பணம் கொடுத்து அதிலே ஏறினான். அப்படின்னா ஒரு தவறான ஒரு டைரக்ஷன், ஒரு தவறான ஒரு முடிவு, ஒரு தவறான வாழ்க்கைக்குள்ளாக இப்போ யோனா தன்னுடைய காலடியை எடுத்து வச்சிட்டார். அவர் போகிறது ராங் ரூட்டு, அவர் ரூட்டு சரியில்லை, அவர் எடுத்த முடிவு சரியில்லை, இது தப்பான ஒரு முடிவு. இப்போ அந்த தவறான முடிவின் நிமித்தமாக அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அவர் எடுத்த முடிவு தப்பா போச்சு, திடீர்னு கடல் கொந்தளிக்குது, செத்து போவோம் என்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆனா இந்த நேரத்தில் யோனா என்ன முடிவு பண்றாருன்னா, நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன், நான் ஒரு தப்பான டைரக்ஷன்ல என்னுடைய காலடி எடுத்து வச்சுட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு பிற்பாடு நான் சரியாகிறதற்கு வாய்ப்பே இல்லைன்ற ஒரு தவறான எண்ணம் அவரை எங்க கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னு சொன்னா, நாம் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுருச்சு. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலர் வாழ்க்கையில சில தவறான முடிவுகளை எடுப்பாங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க.
எத்தனையோ பேர் எதிர்த்து நின்னாலும் கேட்க மாட்டாங்க. என் வாழ்க்கை நான் எடுத்துக்கிறேன், நான் முடிவு எடுத்துக்கிறேன், எனக்கு தெரியும், நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். அத்தனை பேரையும் எதிர்த்து பிரச்சனை பண்ணி அந்த முடிவை எடுத்துட்டாங்க. அந்த முடிவை எடுக்கும்போது நிறைய பேர் வேண்டான்னு சொல்றத கேட்கல. இப்போ முடிவு எடுத்ததற்கு பிற்பாடு இவர்கள் எடுத்த அந்த முடிவின் நிமித்தமா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அவ்வளவுதான், தோற்றுட்டாங்க. அவங்க நினைச்சது மாதிரி எதுவுமே நடக்கல. உடனே நிறைய பேர் என்ன முடிவு வந்தாங்கன்னா, அதை சரியே பண்ண முடியாது, அதை சரி செய்ய முடியாது, திருப்பி தப்பு மேல தப்பு, திருப்பி பிரச்சனை மேல பிரச்சனை. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், என் தரிசனம் முடிஞ்சிருச்சு, நான் இனி என்னத்தை பெருசா இது பண்ண போறேன். எல்லாமே அப்படிதான். நான் மிஸ் பண்ணி, நான் விட்டுட்டேன், யார் சொல்லி நான் கேட்கவே இல்லை, நான் எடுத்த முடிவில் தவறு, என் தலையில நானே மண்ணாளி வாரி போட்டுட்டேன், நானே இப்படி கெட்டு போயிட்டேன். தன்னையே 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 குத்தி காமிச்சு மறுபடியும் என்ன பயன்படுத்த முடியும், என்னை தூக்கி எடுக்க முடியும், நான் நிமிர பண்ணுவார், நான் திரும்பி வருவேன், இல்லை நம்ம ஒரு டைம் தப்பு பண்ணிட்டோம், கர்த்தர் மன்னிச்சு அடுத்து கர்த்தர் கொடுக்குற ஒரு வாழ்க்கையாவது நல்லா வாழுவேன் அப்படின்ற நம்பிக்கை இல்லாதவர்கள் கண்டிப்பாக தங்களை பயனற்ற பாத்திரமாய் நினைப்பார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம். நீங்கள் எடுத்த ஒரு முடிவின் நிமித்தமாய், நீங்கள் எடுத்த ஒரு தீர்மானத்தின் நிமித்தமாய், யாருமே சொல்லியும் கேட்காம நீங்க ஆரம்பிச்ச ஒரு காரியத்தின் நிமித்தமாய், தவறின் நிமித்தமாய் இப்பொழுது ஒரு பெரிய சூழ்நிலைக்குள்ள போய் உடனே உங்க மனசுல முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். இளைய குமாரனை மறுபடியும் மீட்டெடுத்த கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். இளைய குமாரன் இழந்த அனைத்தையும் திரும்ப அவனுக்கு கொடுக்கிறதற்கு கர்த்தர் நல்லவராய் இருப்பாரானால் உங்களுக்கும் திரும்ப கொடுக்கிறதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? எல்லாருமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ்வளவு டேலண்டான பர்சன், அவ்வளவு வெற்றியான சில பிள்ளைகளை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் எடுத்த ஒரு முடிவின் நிமித்தமாய் ரொம்ப துன்மார்க்கத்துக்குள்ள போய், வேணாம் பாஸ்டர், என்னை விட்டுருங்க பாஸ்டர், என்னை விட்டுருங்க பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணாதீங்க பாஸ்டர், எனக்கு இனி கால் பண்ணாதீங்க பாஸ்டர், என்னை இனி ஊழியத்துக்கே கூப்பிடாதீங்க பாஸ்டர், ஏன்னா நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், அதற்காக வேற தீர்மானம் எடுத்து, அதற்காக வேற முடிவுகளை எடுத்து தன்னுடைய வாழ்க்கை அழிஞ்சிருச்சு, தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு ஒரு தேவனுடைய பிள்ளை கூட நினைக்கவே கூடாது. யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம். ஒருவேளை நீங்க எடுக்காம இருக்கலாம். யாரோ உங்களை சுற்றி இருந்தவர்கள் உங்களை அந்த முடிவை எடுக்க பண்ணி உங்களை டிராவல் பண்ண வச்சிருக்கலாம். ஆனா நீங்க அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு இன்று வேண்டாம், நான் பிரயோஜனம் இல்லாத பாத்திரம், நான் பிரயோஜனம் இல்லாத பாத்திரம். ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க பக்கத்துல இருந்து சொல்லுகிறார், உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் செய்வேன், உன்னை மறுபடியும் மீண்டும் நான் எடுப்பேன், உன்னை மீண்டும் கட்டுவேன். யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர், யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே சொல்லுவோம், என்னை தள்ளாமல் சேர்த்து கொள்வீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே சொல்லுவோம், என்னை தள்ளாமல் சேர்த்து கொள்வீரே. கைகளை மேல வல்லமைக்கு முன்பால் ஒன்றும் நிற்பதில்லை, மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, வல்லமைக்கு முன்பால் முடிவு ஒன்றும் இல்லை. யெகோவா ஓசேனோ, யெகோவா சபையோ என்னை, யெகோவா ஓசேனோ என்னை
ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. ஓ நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல். ஹல்லேலூயா, ஆமென். கவனிங்க, இந்த யோனா ஒரு தவறான முடிவை எடுத்துட்டாரு. தவறான முடிவு எடுத்து இப்போ அந்த தவறான முடிவின் நிமித்தம் ஒரு பெரிய தண்டனை அவருக்கு வந்துருச்சு. ஆனா இவர் ஒன்னே திரும்ப நினைக்கல. என்ன நினைக்கல அப்படின்னு சொன்னா, அந்த தவறை திருத்திக்கிட்டு சரி பண்ணிட்டு நான் திரும்பி வரணுன்ற எண்ணமே அவருக்கு வரல. அவர் என்ன நினைச்சா அப்படின்னு சொன்னா, நான் தப்பு பண்ணேன், நான் தண்டனை அனுபவிக்கிறேன், நான் இந்த தண்டனையோட செத்துதான் ஆகணும், நான் இந்த தண்டனையோட முடிஞ்சுதான் ஆகணும், அவ்வளவுதான். திரும்பி வர்றதை குறித்து, மறுபடியும் எழும்புறதை குறித்து தன்னுடைய இருதயத்தில் அவர் யோசிக்கவே இல்லை. நான் தோற்றதாயா, நான் விழுந்ததாயா, நான் போனதாயா. யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் யாரோ ஒருத்தர் இருக்கலாம், யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீங்க முடிவு எடுத்து டிராவல் பண்ணி போய் விழுந்து இப்போ நீங்க எதுக்கு யோசிக்காம இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு எண்டுக்கு வந்துட்டு இனி திரும்பி வரணுன்ற அந்த எண்ணமே உங்களுக்கு இல்லாம அவ்வளவுதான் அப்படியே போயிடட்டும். ஏதோ தெரியாதனமா குடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சிகரெட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இனி குடிச்சே அழிக்க சாக வேண்டியதான், இனி சிகரெட் அடிச்சே சாக வேண்டியதான் அப்படின்ற ஒரு முடிவு. திரும்பி வரணுன்ற அந்த முடிவு இல்லை. ஆனா ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்கள் திரும்பி வருவீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களை பயன்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை திருப்பி எடுப்பார், உங்களை மறுபடியும் அவர் கட்டுவார், உங்களை மறுபடியும் அவர் நிலைநாட்டுவார். அவரால் மறுபடியும் கட்ட முடியாத நபர் என்று ஒருவரும் இல்லை. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி முன்னாடி இருந்ததை விட மகிமையாய் வைக்கிறதற்கு என் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சிஸ்டர் போயிட்டீங்க, சிஸ்டர் ரொம்ப தூரம் போயிட்டீங்க, தப்பு, சரிதான். உங்களுடைய மனசாட்சி உங்களை பாதிக்கலாம், நீங்க உங்களை குற்றப்படுத்தலாம், உங்களை நீங்க குறைவாய் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனையில சொல்றாரு, நீ ரொம்ப தூரம் போனதுனால நீ திரும்பி வர முடியாதுன்னு மட்டும் நினைக்காத. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, இவனுடைய வாழ்க்கையில நான் செத்து போகணும், நான் பிரயோஜனமற்ற பாத்திரம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரணம். வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தினுடைய 1, 2 வசனத்தை வாசிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தையும் 2 வசனத்தை வாசிக்கலாம். அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி உத்தரவாறு, நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரத்தினுடைய 2 வசனத்தை வாசிக்கலாம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2 வசனம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டிற்று என்றார். ஆமென். மூன்றாவதாக இந்த யோனா தன்னுடைய வாழ்க்கையிலேயே நான் இனி வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் அவனுடைய கரத்துல கொடுக்கிற பாத்திரம், அவனுடைய கையில கொடுக்கிற வேலை என்ன அப்படின்னு சொன்னா, மகா நகரமாகிய நினிவேவுக்கு விரோதமாய் நீ பிரசங்கம் பண்ணு. எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டான். ஆனா எப்ப அவனுக்கு ரொம்ப வருத்தம் ஆச்சுன்னா, இந்த நினிவேன்னு சொன்ன உடனே கோவம் வந்துச்சு. நினிவேன்னு சொன்ன உடனே ஆவி அவிஞ்சு போயிடுச்சு. நினிவேன்னு சொன்ன உடனேயே நான் கீழ்ப்படிய மாட்டேன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. இந்த நினிவேன்னு சொன்ன உடனே ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிப்பேன் என்கிற ஒரு தீர்மானம் எடுத்தான். அப்படின்னா சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலேயே நான் யூஸ்லெஸ் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தனக்கு பிடிக்காத ஒன்றை ஆண்டவர் கையில் கொடுக்கும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நான்
பிரயோஜனம் உள்ள பாத்திரம் அல்ல, பிரயோஜனம் உள்ள பாத்திரம் அல்ல. நம்ம பிடிச்சதுல மட்டும் பிரயோஜனமா இருக்க முடியும்னு நினைக்காதீங்க. சில காரியங்கள் நமக்கு பிடிக்காமலே இருந்தால் கூட அதிலே கர்த்தர் நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவதற்கு, எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு இல்லை, அவர் கொடுத்த எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது தீமையாக இருக்காது, அது நன்மையாகத்தான் இருக்கும். சொல்லுங்க கையை மேலே உயர்த்தி. நீங்கள் கொடுக்கறது எதுவாக இருந்தாலும், உங்கள் சமூகத்திலிருந்து வாங்குறது எதுவாக இருந்தாலும், அது எனக்கு பிடிக்காம இருந்தாலும் கண்டிப்பாக அது நன்மையாகத்தான் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளும் போது ஆரம்பத்தில் அது அற்பமாக தெரிஞ்சாலும் அதனுடைய முடிவை சம்பூரணமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நமக்கு பிடிச்சதையே தரும்போது சந்தோஷமாய் வாங்கிறது மட்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. அவருக்கு பிடிக்காத கசப்பான காடியை கொடுத்தாலும் அந்த அனுபவமானாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஒப்பு கொடுக்க போறோம்? இப்போ நீங்க எல்லாரும் சொல்ல போறீங்க, நான் யூஸா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நான். சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, என்ன ஒரு நோக்கத்துக்காக தான் நீங்க, என்ன ஒரு பர்பஸுக்காக தான் நீங்க 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 தி பெஸ்ட் பர்சன், நீங்க குட் பர்சன், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க ஒரு பயனுள்ள பாத்திரம், நீங்க ஒரு பயனுள்ள பாத்திரம். உங்களை ஆண்டவர் ரொம்ப நம்புறார். நீங்க நிறைய பேருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளை. ஆமென். ஒரு சாட்சியை சொல்லி உங்க எல்லாரையும் ஜெபத்தில் நடத்துறதற்கு நான் விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத சில நபர்கள் இருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமான நபர் என்ன அப்படின்னா, பேதுரு வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தார். பேதுரு சார், நான் சொல்லியிருக்கிறேன். சண்டே ஸ்கூலில் 7th 7ஆம் வகுப்பு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பேதுரு சார்கிட்ட விட்டுருவாங்க. சண்டே ஸ்கூலில் பேதுரு சார்கிட்ட விடுவாங்க. இந்த பேதுரு சார் வந்து அவர் பாடமாக எடுக்க மாட்டார், அவர் பிரசங்கம் தான் பண்ணுவார். அப்படியே புக்கை திறந்து வச்சு அவர் ஒரு தியானிச்சு வச்சிருந்து ஒரு பிரசங்கத்தை பண்ணுவார். புரியுதா புரியலையா அதெல்லாம் இல்லை. ஆனால் உண்மையிலே அந்த பேதுரு சாரனுடைய பிள்ளைகள் 2 பேர் கூட நல்லா இல்லாதவங்க, ஒருத்தர் மன அழுத்தத்தில் உள்ளவங்க. ஆனால் இந்த பேதுரு சார் வந்து பார்த்தேன்னா, நான் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்படியே ஊழியத்திற்காக பேச ஆரம்பித்தேன். 9th 10th எல்லாம் அவருடைய கிளாஸில் இருக்கும்போது அப்படியே ஒரு நாள் பாடம் நடத்திட்டே இருக்கிறவர் வந்து ஏங்கி 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 அழுறாரு. காரணமே தெரியாமல் அழுறாரு. உண்மையிலே நான் சொல்றேனே, பலிபீடத்தில் சொல்றேனே, அவரை ஒரு நாள் கூட ஒரு சீரியஸான ஒரு பர்சனா நாங்கள் எடுத்ததே இல்லை. எப்படி எடுத்துருக்கிறோம்னா, அவர் ஒரு காமெடி பர்சனா தான் எடுத்துருக்கோம். பேதுரு சார்னாலே எங்களுக்கு யார் தான், அவர் பாடம் நடத்தும் போது அவரை காமெடியா நினைச்சிருவோம். ஏன் அவரை சிரிப்போம். அவரு ஏங்கி ஏங்கி ஆள்றாரு. எப்படி சொல்லி ஆள்றாரு? ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாரா, நீங்க ஊழியத்துல பயன்பட போறீங்கடா, கர்த்தர் உங்களை நம்புறாரா அப்படின்னு அவர் அழுறாரு. நாங்க 4 பேர் கீழே உட்காந்துட்டு ஒருத்தனுடைய தொடைய தட்டி தட்டி, என்னடா இவர் அழுறாரு, இப்படி அழுறாரு, அழுகையை நிப்பாட்ட மாட்டார் போல தெரியுது, இதுவரைக்கும் வித்தியாசமா நடத்தினாரு, அவர் ஏங்கி ஏங்கி அந்த பிரசன்ஸோட அழுகிறாரு. நாங்க அப்படி பேசிட்டு இருக்கோம். காலங்கள் தாண்டினது. ஊழியத்திற்காக நான் வந்துட்டேன், ஊழியக்காரனா மாறினேன். அந்த பேதுரு சாரை வந்து பைபிள் காலேஜில் படிக்கும்போது நான் நினைக்கல, நான் முடிக்கும்போது நினைக்கல, பாஸ்டர் இருந்தபோது நினைக்கல. ஆனால் இந்த ஊழியத்தை நான் செய்யும் போது இப்போ யாரை நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த பேதுரு சாரை நான் நினைக்கிறேன். அன்னைக்கு எங்கள் கண்ணுக்கு முன்னாடி அவர் ஏதாவது தெரிஞ்சார் அப்படின்னா, அவர் ஒரு பயனுள்ள பாத்திரமாகவே தெரியல. காமெடி பண்ணோம், என்னென்னமோ சொன்னோம். ஆனால் உண்மையிலே நான் நம்புறேன், இன்னைக்கு நான் ஊழியக்காரனாய் மாறுவதற்கு, இவ்வளோ பெரிய மகிமையான கனமான ஊழியத்தை தருவதற்கு மிகப்பெரிய வித்து போட்டவர் யார் அப்படின்னா, என் வாழ்க்கையினுடைய முதல் விதையை போட்டவர் யார் அப்படின்னா, அந்த பேதுரு சாருங்க தாங்க முதைய போட்டிருக்காரு. அவர் அழுகங்க, அவர் வடித்த கண்ணீருங்க, அவருடைய மனதில் இருந்த பாரங்க இன்றைக்கு என்னை ஊழியக்காரனா இந்த இடத்துல நிறுத்துமானால், நான் நம்புறேன் என்னை விட பெரிய ஆள் யார் அப்படின்னா அந்த பேதுரு சார்.
ஒரு நாள் கூட அந்த பேதுரு சார் நான் இது வரைக்கும் போய் பார்த்ததே இல்லை, நான் சந்திச்சதும் இல்லை. சார் தேங்க்யூ சார், நீங்கள் அன்னைக்கு ஒரு நாள் அழுதிங்கல்ல, நீங்கள் அன்னைக்கு ஒரு நாள் ஊழியத்துக்காக சொன்னீங்கல்ல, அன்னைக்கு எங்களுக்கு விளையாட்டாக இருந்துச்சு, ஆனால் அன்னைக்கு உங்கள் ஜபந்தான் சார் நீங்கள் என்ன ஊழியமாக நிறுத்தி இருக்குன்னு அவரை போய் பார்த்து அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு எந்த வாய்ப்புமே எனக்கு கிடைக்கவே இல்லை. அவருக்கு தெரிய கூட செய்யாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே பேதுரு சாரை நான் சொல்றதுனால மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் யாருமே கண்ணுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனை உருவாக்குறதற்கு ஒரு பாத்திரமாய் மாறி இருக்கிறேன்னே தெரியாம இந்த உலகத்தை விட்டே தெரியாமலே போயிட்டாங்களே. அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, சில நேரத்தில் வந்து நீங்க எந்த அளவுக்கு யூஸ் ஆன ஒரு மனுஷன்றது நிறைய பேருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. உங்கள்கிட்ட வந்து சொல்லல அப்படின்றதுக்காக நீங்க யூஸ் இல்லாதவங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா பயனுள்ள பாத்திரம். எல்லாரும் இந்த ஜெபத்தில் எழும்பி நிற்கும்போது எப்படி நிற்கணும்னா, நான் ஏதாவது ஒன்று செய்யணும் ஆண்டவரே, நான் பயன்படணும் ஆண்டவரே, நீங்க என்ன பயன்படுத்தணும் ஆண்டவரே, நான் உங்களுக்காக பயன்படணும் ஆண்டவரே. நான் இனி ஒரு நாள் கூட சாவுக்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேன். நான் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையை நான் இனி விரக்தியா நான் கடத்த மாட்டேன். இல்ல, கர்த்தர் என்ன இந்த பூமிக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, இந்த குடும்பத்தில் இணைச்சதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, இந்த கணவனார் இடத்துல கர்த்தர் என்ன சேர்த்து வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது, இந்த பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு தந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, இந்த திருச்சபையை கர்த்தர் எனக்கு தந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீ. யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீ. சத்தமா பாடுவோம். யெகோவா ஓசே, யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. ஓ என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. கைகளை உயர்த்தி நீர் இல்லாமல். நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. ஆமென். நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல அழகு, நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல பயனுள்ள பாத்திரம். இன்றைக்கு தொடர்ந்து உங்களுக்கு நடத்துறதுக்கு எனக்கு டைம் இல்லை, சமயம் போதாது. அதனால் நீங்கள் எல்லாருமே வீட்டில் போய் எதுக்கு மன்னிப்பு கேளுங்கன்னா, ஆண்டவரே என்னை குறித்து நான் ரொம்ப குறைவாக நினச்சதை குறித்து நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் ஆண்டவரே, மன்னிப்பு கேட்குறேன் ஆண்டவரே. இல்லை இல்லை இல்லை, என்னை அறியாமலே என்னை கொண்டு எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கு. அவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை.